வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவை பிடிக்காதவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிடிக்காதவர்கள், எதிர்கட்சிகள், அதன் பல தலைவர்கள் எல்லாம் இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர்ல மீண்டும் 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 ஊடகங்கள் மூலமாகவும் மக்கள் இடையேயும் மீண்டும் மீண்டும் பரப்புரை செய்வது என்ன அப்படின்னா, பாரத பிரதமர் ஏன் மௌனம் சாதிக்கிறாரு, அவர் யாரு பக்கம் சார்ந்து நிக்கிறாரு, அவர் ஏன் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாகுவை போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தாரு, அப்பன்னா அவருடைய ஆதரவு யாருக்கு, இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அப்படியே தூண்டி விட்டு அவருடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப முனைப்பா இருக்காங்க. சொல்லுங்க மோடி அவர்களே, எதையாவது சொல்லுங்க, அதை வச்சு நாங்க அரசியல் செய்யணும் அப்படிங்கிற முனைப்புல தான் இருக்காங்க. இதற்கு முத்தாய்ப்பா பாரத பிரதமர் சில பேச்சுக்கள் மூலமாகவும் உரைகள் மூலமாகவும் சமூக வலைதளத்துல பதிவுகள் மூலமாகவும் பதிலடி கொடுத்திருக்காரு. பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு, அது சமீபத்தில் நடந்தது. அதுக்கு முன்னாடியே எந்த பாயிண்ட் ஆஃப் டயத்துல அவர் பேசியிருக்காரு, சந்தர்ப்ப சூழ்நிலையில பேசியிருக்காருன்னா, எப்ப ஹொர்மூஸ் ஸ்ட்ரெயிட் ஹொர்மூஸ் அங்கு தாக்குதல் நடந்ததோ, கார்க் தீவுகள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதோ, அதன் பிறகு எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மேல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அதன் மேல தாக்குதல் நடத்திய போது, இதை எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், அங்க இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், அதன் மேல தாக்குதல் நடத்தி, அதை எல்லாத்தையும் கணக்குல வச்சு சமூக வலைதளமான எக்ஸ் தளத்துல தன்னுடைய ஒரு பதிவை போட்டு, அந்த பதிவை அப்படியே கொஞ்சம் படிக்கிறாங்க. ஸ்போக் டு பிரசிடென்ட் டாக்டர் மசூத் பெசஸ்கியான் conveyed Eid and Nowruz greeting. இந்த நவ்ரோஸ் கிரீட்டிங்கிறது பர்ஷியன் இது வருடப்பிறப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் நவ்ரோஸ். ஈத் இஸ்லாமியருக்கானது, இது பார்சிகளுக்கானது. ஓகே, அதற்கான வாழ்த்து செய்திகளை கொடுத்து, அதை விட முக்கியமானது, condemned attacks on critical infrastructure in the region which threaten regional stability and disrupt global supply chain. அதாவது நீங்க இந்த மாதிரி கார்க் ஐலண்ட்லயோ மற்ற ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயோ தாக்குதலாம் நடத்துறீங்க, இது தவறானது. இது உலகத்திலேயே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். சப்ளை செயின் எல்லாமே கஷ்டப்படும், ஆயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து எல்லாமே தடைபடும். இது செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஈரானுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல என்னன்னா, ரீட்ரேட்டட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்கார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது, என் நாட்டுக்கு பக்கத்துல கடல் இருக்கு, இப்ப இந்தியன் ஓஷன் இருக்கு, எவ்வளவு பெரிய ஓஷன், அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால், அதே மாதிரி அரபிக் கடல், அந்த கடல் எல்லாமே நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பேன் அப்படின்னு. உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கு. அதுவும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் 33 கிலோமீட்டர் தான் அதனுடைய, ரொம்ப அதிகமும் கிடையாது. ஆக மொத்தம் ஈரான் அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு தாக்குதல் நடத்துவேன், இதன் மூலமா கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும், நேவிகேஷன் சொல்லக்கூடிய போக்குவரத்தை பாதிக்கப்படும் அப்படின்னா, அதற்கும் ஒரு ஹிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு, ஒரு அடி கொடுத்துருக்காரு அதுக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் விட ஈரானை பாராட்டியிருக்காரு. பல இந்தியர்கள் ஈரான்ல இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பா ஈரான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு போர் சூழ்நிலையில கூட அப்படின்னு தன்னுடைய பதிவை உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஈரானுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. எதுக்கு சொல்லணும்? நம்ம தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நடுநிலை வகிப்பவர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான செய்தி. மௌனமா இருக்காரு. இதுக்கு பாரத பிரதமர் இல்ல, காங்கிரஸ் தலைவர் சசி தரூரே ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில். அவருடைய ஆங்கில புலவை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். டிக்ஷனரி பக்கத்துல வச்சா கூட நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அதனுடைய சாரமாக மற்றவர்கள் எடுத்து அதை போட்டிருக்காங்க. சசி தரூர் பாருங்க, காங்கிரஸ் தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, மௌனமாக இருப்பது கோழைத்தனம் அல்ல, பாரத பிரதமரோ அல்லது இந்தியாவோ மௌனமாக இருப்பது கோழைத்தனம் அல்ல அப்படின்னு அதை சொல்லிட்டு, அந்த கட்டுரையில முக்கியமா ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை மெயின்டைன் பண்ணுது. நான் பல முறை இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை பத்தி சொல்லிட்டேன், அது உங்களுக்கு தெரியாது. அதை முக்கியமா கருதுறாங்க. அதனால யார் பக்கமும் சார்ந்து நிக்காம தனது நிலைப்பாடு, ஒரு தனித்துவமான நிலைப்பாடு, நேஷன் ஃபர்ஸ்ட், அதுதான் தலையாய கொள்கை. அதுக்காக அராஜகம் நடந்தா அது நடக்கக்கூடாதுங்கிற முன்னெடுப்பும் இருக்கு. நமது நாட்டு நலன் சார்ந்த எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களுக்கான பாதுகாப்பு ஈரான் கிட்ட இருந்து பேசி வாங்கப்படுகிறது. அதே மாதிரி அமெரிக்கா எந்த விதமான குறுக்கீடும் இல்லாம பாத்துக்கப்படுகிறது. இது எல்லாமே
இந்தியா ஒரு மிக மிக சாதுரியமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் சசி தரூருடைய கட்டுரையினுடைய சாராம்சம். ஆனா காங்கிரஸும் குறிப்பா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே, ஜெயராம் ரமேஷ், KC வேணுகோபால், இவங்க எல்லாம், மம்தா பானர்ஜி, இவங்க எல்லாமே இப்ப ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒண்ணு நடந்தது. பிரதம மந்திரி கலந்துக்கல, மற்றவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுல திரிணாமுல் காங்கிரஸ் ரெப்ரசன்டேஷனே இல்ல, அவங்க பிரதிநிதித்துவமே இல்ல, அவங்க அதை தவிர்த்துட்டாங்க. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் மம்தா பானர்ஜிக்கு நாட்டு நலன் மேலேயோ அதற்கான தீர்வுகள் மேலேயோ எந்த ஒரு சங்கடத்திற்கான தீர்வுகள் மேலேயோ நம்பிக்கை கிடையாது. மோடி எனக்கு எதிரி, அதனால நான் இதுல கலந்துக்க மாட்டேன், அவ்வளவுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்ப சமீபத்துல நடந்தது, அதை கூட பார்க்கலாம். சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மோடி அவர்களும் பாரதமும் எடுத்து வருவது சிறப்பானது அப்படின்னு சொல்லி சசி தரூர் சொல்லி. இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதே ஈரான் பிரசிடென்ட் மசூத் பெஷாஷ்கியானோட பேசும்போது அவரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க பாருங்க, ஒரு ஸ்கூல் மேல போய் தாக்குதல், டாம் ஹாக் அந்த ஏவுகணையை ஏவி 168 குழந்தைகளை மரணித்து விட்டார்கள். இந்த மாதிரி தகாத முறையில தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுவும் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய எனது அண்டை நாடுகள்ல ராணுவ தளவாடங்களையும் ராணுவ தளத்தையும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அவங்க மேல நாங்க எங்களுக்கு எப்படி கோபம் வராம இருக்கோம், எங்களுக்கு அந்த தார்மீகம் உரிமை இருக்கு அவங்க மேல கோபப்படுவதற்கும் அவங்க திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கும் அப்படின்னு ஈரான் பிரசிடென்ட் அதிபர் மசூத் பெஷாஷ்கியான் மோடியோட நேரடியான தொடர்புல பேசியிருக்காரு. அவர் இதை தவிர இந்த கமேனி, அவர் தான் சுப்ரீம் லீடர், மத தலைவர், அவருக்கு கீழே இருக்கிற உதவியாளர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில பல பேர் ஈரான் பக்கம் சார்ந்து நிக்கிறாங்க, பல விதமான உதவிகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு ஒரு அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்கா செய்ததெல்லாம் தவறு அப்படின்னும் போது உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாரு பாரத பிரதமர். அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமா தனிமைப்படுத்தி வருகிறார் பாரத பிரதமர். அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், யூரோப்பியன் யூனியனோட வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டது, இங்கிலாந்தோட போடப்பட்டது, இப்ப கனடாவோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, முடிவுக்கு வரல. ஆஸ்திரேலியாவோட போட்டாச்சு. 5 ஐஸ்ல 4 பேர் ஒதுங்கிட்டாங்க. நாட்டோ கொஞ்சம் கொஞ்சமா உடைந்து வருகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் நாங்க சுவிட்சர்லாந்து ராணுவ தளவாட ஏற்றுமதி சுவிட்சர்லாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு அறிவிக்கும். ஆக மொத்தம் என்ன பாத்தீங்கன்னா, நாட்டோ கொஞ்சம் கொஞ்சமா உடைபட்டு வருகிறது. 5 ஐஸ்ல அமெரிக்கா தனித்து விடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஆனா நாட்டோ எங்களுக்கு உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நாங்களே உதவி செய்யணும், நமக்கு நாமேங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா பயத்துல உளறிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. இது எல்லாமே எப்படி நிக்குது பாத்தீங்கன்னா, இந்தியா சில முன்னெடுப்புகளை வர்த்தக ஒப்பந்தங்கள் மிக மிக முக்கியம். 4 5 ஐஸ் நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தம், ஐரோப்பிய யூனியனோட வர்த்தக ஒப்பந்தம், ஆக அதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவினுடைய ஒரு ஆளுமை திறன் அந்த இடத்துல வெளிப்பட்டு அமெரிக்காவை தனிமைப்படுத்துவது நடந்து கொண்டிருக்கு. சார், இப்ப இஸ்ரேலோட எந்த மாதிரி உறவுன்னா, இஸ்ரேலே அமெரிக்காவை சொல்வதை ஒன்றும் ஜாஸ்தி கேட்கல. இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னாரு, 5 நாள் இடைக்கால தடை, போர் தடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க, நான் அதெல்லாம் கிடையாது, நான் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நீ என்ன கேட்காம இந்த மாதிரி 5 நாளைக்கு தடை விதிப்பா, அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த 5 நாள் பின் நீ தடை விதித்தது நடவடிக்கை தடுத்ததற்கு காரணம் பின்னாடி நீ ஸ்டாக் மார்க்கெட்லயும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லயும் ஷார்ட் பண்ணிட்டு கீழே வாங்கிட்டு மேல வித்து இந்த மாதிரி தகுடுத்தம் பண்ணிருக்க. $870 மில்லியன் ஒரு 20 நிமிடத்துல ட்ரம்ப்னுடைய குடும்பம் சம்பாதித்துள்ளது அப்படிங்கிற பேச்சு எல்லாமும் அடிபட்டு. ஸோ இஸ்ரேல் அமெரிக்கா சொல் பேச்சு ஒன்றும் நாங்க ஸ்ட்ரிக்டா அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் கேட்போம் அப்படிங்கலாம் சொல்றது கிடையாது, அது தனி ஸ்டோரி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பாரதம் மற்ற எல்லா நாடுகளுக்கும் புரிய வைத்துள்ளது என்ன, அகங்காரம், அகந்தை, தான் என்ற ஒரு ஈகோ. அதை தவிர இந்த உலகத்தின் சூப்பர் பவர் நான் தான், நான் நினைச்சா யாரை வேணா என்ன வேணா செய்ய முடியும். வெனிசுவேலாவை எடுத்துப்பேன், கியூபாவை நஷ்டப்படுத்துவேன், சிதைப்பேன். இப்ப அரபு நாடுகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், ஒரு நாட்டையும், லிபியா, ஈராக் எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தையும் அகந்தையும் ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மோடி அவர்களால மற்ற நாடுகள் உணர ஆரம்பிச்சிருக்காங்கிறதுதான் உண்மை. அதனால சசி தரூரினுடைய கட்டுரையின்படி மற்ற பல உலக
புவிசார் அரசியல் வல்லுநர்கள் பார்வையின்படி பாரதம் ஒரு உன்னதமான நடவடிக்கைகள்ல தான் ஈடுபட்டிருக்காங்க. இது அவர்களுடைய கோழைத்தனம் கிடையாது. அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு ஏதாவது ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி இந்த 168 குழந்தைகள் மாதிரி இறந்து போனதற்கான காரணம் அமெரிக்காங்கிற மாதிரி பல இடத்துல தாக்குதல் நடத்து, பல அழிவுகளை அமெரிக்கா நடத்து. அதனுடைய தாக்கமும் வீரியமும் என்றும் அமெரிக்காவை நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரிதான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி படுது. இது என்னைக்கு இருந்தாலும் இட் வில், அதாவது ஆங்கிலத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஹாண்ட் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, உங்களை துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லும். அந்த மனநிலை நீங்க மீண்டு வரவே முடியாது. இப்படி செஞ்சுட்டுமேன்னு வருத்தப்பட்டு செத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் பாரதத்தினுடைய நிலைப்பாடு, இதுதான் பாரத பிரதமருடைய நிலைப்பாடு. அவருடைய முன்னெடுப்புகள் எல்லாமே நமது நாட்டு நலன் சார்ந்ததாகவும் உலக நலன் சார்ந்ததாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கிறோம். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.